श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 33வது ஸ்லோகம். சதுருசம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர்ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரஹ கிம் கரிஷ்யதி. சதுருசம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர்ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரஹ கிம் கரிஷ்யதி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? ஞானவானபி, ஞானவானாலும் கூட, ஞானவானனாக இருந்தாலும் கூட, ஸ்வஸ்யாக அவனுடைய இயற்கைக்கு, பிரகிருத்தே சதுருஷம் பிரகிருத்தைக்கு ஏற்றபடியே சேஷத்தே தன்னுடைய செயல்களை நடத்திவிடுவான். எப்படின்னு கேட்டால், போன ஸ்லோகத்தில் பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார். என்னுடைய இந்த கொள்கை, பெருமாளுடைய கொள்கை என்னது? அவனவன் யாருக்கு என்ன நல்லா தெரியுமோ அதை அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவனையும் சேர்த்து அழிச்சுக்கிண்டு அந்த வேலையை சிறப்பாக செய்யணும். ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியலேன்னு அவனை எள்ளி நகையாடுறதை காட்டிலும் அவனுக்கு அதை சொல்லி புரிய வச்சு அவனையும் தன்னுடன் அழைத்து சென்று அந்த செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பாக செய்வது, எல்லோருடனும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அபியுக்தா அபியசூயந்தா அப்படின்னு சொல்லி அடுத்தவனை குறை கூற பெருமாளா இப்படிலாம் செய்ய சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய இந்த கொள்கையே தவறாக சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் என்ன? நல்ல அறிவு அனைத்தையும் இழந்து மழுங்கி மதிமழுங்கி விவேகத்தனத்தையும் குறைத்து கொண்டு விவேகமே இல்லாதவர்களாகவும் தன்னுடைய வாழ்நாளை நஷ்டமடைய செய்தவர்களாகவும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறார். அதனால் அதுபோல் இப்போ இருக்கும்பொழுது ஞானவான் அப்படின்னு சொல்லிட்டா, ஞானவான்னா எப்படி? பெருமாள் சொன்ன காரியங்கள், அந்த கர்மாவை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்த அந்த முறையை சிறப்பாக புரிஞ்சுக்கிண்டு அதுபோல் என்ன செய்யணும்? தானும் அதை ஒத்து செய்யும் பொழுது அப்போ ஒரு ஞானமான விஷயம் புரிஞ்சுக்கிறானே, அவனுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் அவனுடைய இயற்கைக்கு ஏற்றவாறு அவன் அதை செய்வான். இயற்கைக்கு ஏற்றவாறு அதுபோலேயே அந்த வேலைகளை செய்ய துவங்குவான். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதுபோல் மேலும் இன்னொன்று முக்கியமானது, இந்த பூ உலகத்தில் நம்ம இருக்கிறோமே, இந்த பிரகிருத்தியில் எந்த விஷயங்கள் தோன்றியிருந்தாலும், பசு பக்ஷி பிராணிகள் அப்படி இருந்தாலும் சரி, மனுஷ அதுபோல் உற்பத்தியானாலும் சரி, பூதானி அப்படின்னு சொன்னால் தோன்றியவைகள் எல்லாம், இந்த பிரகிருதியில் தோன்றியவைகள் எல்லாம், மரம் செடி கொடி அதுபோல் ஸ்தாவர ஜங்கமங்களாக இருந்தாலும், பசுபக்ஷி பிராணிகளாக இருந்தாலும், மனுஷனாக இருந்தாலும் என்ன செய்யணும்? தோன்றியவைகள் அனைத்தும் இயற்கைக்கு உட்பட்டே தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றன. இயற்கைக்கு உட்பட்டே ஒழுகுகின்றன. ஒழுகுதல் அப்படின்னு சொன்னால் என்ன? நன்றாக நடப்பது அப்படின்னு அர்த்தம். அதற்கு ஏற்ப ஒரு பசு என்ன பண்ணும்? பசுவோட இயற்கை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். வேறு பிராணி, சிங்கம் எப்பயாவது ஒரு வீட்டுக்குள்ளே குடுத்தனம் பண்ணி அதை தளி பண்ணி சாப்பிட்டு பெருமாள் சேவிச்சு அதெல்லாம் பண்ணுமா? அதற்கு ஒன்றும் இல்லை. அதனுடைய சுபாவம் என்ன? சுபாவத்துக்கு மாறாக அது எதையும் செய்ய இயலாது. மனுஷன் மட்டும்தான் சில நேரத்தில் மனுஷ சுபாவத்துக்கு மாறி சில வேலைகளை தெரியுமா ஏற்றுக்கொள்ள முடியாததாக செயல்களையும் இயற்கைக்கு மாறாகவும் செய்யக்கூடிய சுபாவம் மனுஷனுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஆனால் பூதானி, இந்த பூ உலகத்தில் தோன்றிய எல்லா உயிரினங்களும் இயற்கைக்கு ஏற்றவாறே இயற்கையுடன் ஒன்றி இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றன. அதற்கு ஏற்பவே ஒழுகுகின்றன. அதனால் இதை அடக்கும் முயற்சி என்னது? சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு சொல்கிறோமே, சத்துவகுணம் மேம்பட்டு இருக்கும்பொழுது அதற்கு ஏற்ப எண்ண ஓட்டங்கள் இருக்கும். சத்துவகுணம் மேம்பட்டு இருக்கும்பொழுது அதற்கு ஏற்ப செயல்பாடுகள் இருக்கும். எல்லாவற்றிலும் இனிமையாக தொடர்பு கொள்வது எப்படி என்கின்ற மனப்பான்மை இருக்கும். அது நிறைய பேருக்கு அந்த சத்துவம் மேலோங்கி இருக்கும். ஒரு நாளில் நிறைய நேரம் சத்துவம் மேலோங்கி இருக்கும். சில நேரத்தில் பகல் தாண்டித்துன்னு சொன்னால் ராஜசம் அங்கேயே முன்னே நிற்கும். முதல்ல நின்று வேலை செய்ய துவங்கும். இரவு
நெருங்க அதாவது சாயரக்ஷ ஆன பிறகு ஒரு 7 மணிலேருந்து தாமசம் முள்ள வரும். தாமசம் கெட்ஸ் டாமினேட்டட் நம்மளோட சரீரத்தில். பிரகிருத்திலையுமே அப்படி தான். இரவு நெருங்கும் பொழுது தாமச குணம் அதிகமாக இருக்கும். இது இயற்கைக்கு ஏற்ற ஒரு நிகழ்ச்சி. அதற்கேற்ப தான் என்ன பண்ணும், ஜீவராசிகள் அனைத்தும் அவ்வாறே என்ன பண்ணுறது, நடை உடை பாவனைகளை செய்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும், இதை அடக்க வேண்டும், இதை திருத்தி செய்ய வேண்டும் நினைப்பது எங்கனம்? இது சாத்தியமில்லை. தாமச வேளையில் சில வேலைகளை ஆரம்பித்தா அது தாமசமாக தான் போகும். சுறுசுறுப்பாக இருக்கிற பிராத்த காலத்தில் சில வேலைகளை ஆரம்பித்தா அது என்ன பண்ணும், சுறுசுறுப்பாகவும் போகும், சாத்விகமாகவும் போகும். அதில் எந்த விதமான பிழைகள் நிகழ்வதற்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த பெருமாள் இதை என்ன சொல்லும்போது பிரகிருதிஹி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது பூர்வகிருதா தர்மாதி சம்ஸ்காரா பூர்வகிருதா ஏற்கனவே நம்ம செய்கிற ஒரு வேலை இருக்கே, நம்மளுடைய கர்ம வினை பயன், அதற்கேற்ப தான் பிரகிருத்தியில் இருக்கிற சம்பந்தம் சத்வரஜஸ் தமசு நம்மளுக்கு டாமினேஷனாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எந்த வேலையில் ஒரு நாளில் அந்த 24 மணி நேரத்தில் எந்த வேலையை செய்கிறோமோ அதற்கேற்ப தான் அது டாமினன்ஸாக இருக்கும். அதாவது வாழ்க்கை என்கின்ற இந்த பயணத்தை துவங்கும் பொழுது சில விஷயங்கள் தானாக நம்மளுக்கு வந்து சேர்றது. அந்த தானாக வந்து சேர்கிற எளிமையில் நம்ம என்ன செய்கிறோம், அதை சிறப்பாக அதோடு சேர்த்து செய்து கொள்கிறோம். சிறப்பாக செய்யும்பொழுது அதில் நம்மளால் முயற்சி செய்து மேலுக்கு வர முடியாது. ஆனால் நம்ம எதிர்பாராத விதமாக சில வேலைகள் செய்யப்படுகிறது, சிலது நடந்துடுறது. அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேருந்து தப்பிச்சிக்க முடியுமா அப்படின்னு முதல்ல நினைக்கிறோம். அது ரொம்ப ட்ரைவியல் திங்ஸ். ஆனால் தப்பிச்சிக்கலை, சரி நடந்துடுத்து, வி ஷுட் ஃபேஸ் இட். என்ன இருந்தாலும் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் கொடுக்கணும். கிருஷ்ணா எனக்கு தைரியம் கொடு அப்படின்னு சுவாமிகிட்டே வேண்டிண்டு அது என்னதோ அதை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஒழுகுதல் தான் நடை உடை பாவனைகளை மேற்கொள்கிறோம். அதனால் எளிமையாக நடக்கக்கூடிய செயல்களை செய்வதாக இருந்தாலும் எளிமை மாறி கடினமான முயற்சிகளை செய்து அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்றிருந்தாலும் அவைகளை மாறாத எண்ணத்தோடு இவைகளை செய்து முடிக்க வேண்டும், இது இறைவனுடைய சித்தம் என்ற அடிப்படையில் இந்த செயல்களை செய்ய துவங்கினோமானால் அவை அனைத்துமே ஞானவானும் கூட, அப்படி ஞானவான் சொல்லிக்கிறவன் கூட என்ன செய்வான், அதை பிரகிருதிக்கு ஏற்பவே சத்துவம் ரஜஸ் தமஸ் என்கின்ற அந்த 3 குணங்களுக்கு ஏற்பவே தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான். இவர் சொல்லக்கூடிய செயல்களை புரிந்து கொண்டு செய்திகளை நன்றாக உள்வாங்கி கொண்டு சிறப்பாக செய்யும் பொழுது அப்போ அங்கே என்ன இருக்குது, சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது. சொல்லுகிற வார்த்தைகளும் புரிந்து கொள்கிறதும் ஒரே நேர்கோட்டில் போகிறது. யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் த கிவன் டாஸ்க் அட் அ கிவன் டைம். என்ன ஈஸியாக பண்ணுறான், சிறப்பாக பண்ணுறான். அதில் வந்து பர்ஃபெக்ஷன் கூட டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் அது போகுது. ஆனால் அப்படி அது போகிறதும் போது இதெல்லாம் தாண்டி ராஜசகுணம் மேலே இருக்குது அப்படின்னா எல்லாம் முடிச்சா போகிறோம், என்ன அவசரம், இப்போ இதை இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி இருக்கும். அப்போ ராஜசகுணம் மேலோங்கி இருக்கும்பொழுது அப்போவும் பர்ஃபெக்ஷனுக்காக தான் வேலை செய்வான். ஆனால் பர்ஃபெக்ஷன் வரல, சிறப்பாக செய்து முடிக்க இயலவில்லை என்றால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றாது. அப்போ என்னாச்சு, அப்படி தோன்றாத சமயத்தில் அங்கே ராஜசகுணம் மேலோங்கி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள முடியும். அதெல்லாம் என்னது, இதெல்லாம் தன்னுடைய முயற்சினால் மட்டும் இல்லை, பிரகிருதி சம்பந்தத்தினால வருது. அதுக்கப்புறம் அதே போல் தாமச குணம் மேலோங்கி இருக்கும் பொழுது சில வேலைகளை துவங்கும் பொழுது அது என்ன பண்ணோம், போகிறேன் இப்போ ரொம்ப அவசரம் செய்து முடிக்கணுமா, இந்த ராத்திரி செய்தால் ரொம்ப அப்படியே தலை போகுமா, 2 நாள் கழிச்சு செஞ்சால் என்ன ஆகும், வில் போஸ்ட்போன் இட். ஏன் இப்போ ராத்திரி செய்யணும், ஒய் ஆர் யூ ட்ரபிளிங் மீ அப்படின்னு சொல்லி என்னையே இந்த வேலையை இப்போயே செய்ய சொல்கிறேன், ஏன் 2 நாள் கழிச்சு சனி ஞாயிறில் செய்யலாமோன்னோ அப்படின்னு சொல்லி அந்த வேலையை தள்ளி போடுறதுக்கு ஒத்தி போடுறதுக்கு தயாராக இருப்பான். அதுக்கும் என்ன காரணம், அப்பொழுது தாமச குணம் மேலோங்கி இருக்கிறது. அதனால் வேலைகளை செய்து முடிக்குவதற்கு இயலவில்லை. அங்கனம் செய்து முடிக்காததற்கு ஒரு என்ன இருக்குது, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு. வீக்கெண்ட்ஸில் பண்ணிக்கலாம், சனி ஞாயிறில் பண்ணலாம், இப்போ ரொம்ப அவசரமா, இப்போ தலை போகிறதா இப்போது அப்படின்னு வருவான். இது வந்து பொதுவான வகுப்பறையில் செய்யக்கூடிய செயல்களை பற்றியோ ஒரு ஆஃபீஸ் வேலை பற்றியோ செய்யலை, பெருமாளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். அதாவது பெருமாளுக்கு பூ பொறிச்சுட்டு வரணும், இல்லை பெருமாளுக்கு கடைக்கு போய் பழம் வாங்கிட்டு வரணும், இல்லை பழம் வாங்கிட்டு வந்தால் கூட என்ன வேறு இன்னும் எதானே செய்யணும், பெருமாளோட கைங்கரியத்துக்கு இதை நீ தயார் பண்ணிக்கோ, நீ இப்போ வந்து பெருமா ஆற்றுல இருக்கிறத ஒரு கடைக்கு போய் ஒரு நடை போய் இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம சொன்னமான
ரொம்ப அவசரமா ராத்திரி 7:30 மணிக்கு இப்போ என்ன பெருமாளுக்கு பண்ண போகிறேன், நாளைக்கு காத்தால 8:30 மணிக்கு தானே பெருமாளுக்கு பண்ணணும், அதுக்குள்ளே நான் 4 தடவை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி இப்போ கடைக்கு போகிற அந்த பிஹேவியர் என்ன பண்ணணும், அந்த தேவையை அவர் தள்ளி போடுவார். அதுவும் பிரகிருதியோட சம்பந்தம் தான். அந்த பிரகிருதிக்கு என்ன காரணம், இப்பொழுது அந்த వ్యక్తిகிட்ட தாமச குணம் மேலோங்கி இருக்கிறது. இது அத்தனையும் பிரகிருத்தினால் ஏற்படக்கூடியது தான். பிரகிருதி சம்பந்தத்தினால தான் இந்த 3 குணங்களின் அடிப்படை தேவையும் அடிப்படை மாற்றங்களும் நிகழ்கிறது. அதனால் இதெல்லாம் இருக்கும்போது இதை அடக்கிட்டு என்ன காரியம், எது எப்படி இருக்கோ அப்படி இருந்துட்டு அந்த நேரத்தில் தன்னை சிறப்புப்படுத்தி கொண்டு வரணும். ராஜசகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது பரபரப்பாக வேலை செய்யணும். அது என்ன பண்ணணும், நிச்சயமாக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் என்று சொன்னால் அப்பொழுதும் இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு இந்த வேலைகளை நம்மளுக்குன்னு என்ன ஸ்கில் இருக்கோ, நமக்குன்னு என்ன வகுக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன ஒதுக்கப்பட்டு சில வேலைகளை செய்ய சொல்கிறதோ அந்த வேலையை விடாது செய்யும் பொழுது அது தேவையான முடிவை தரும். அந்த முடிவு என்ன பண்ணும், எட்டத்தகுந்ததாகவும் இருக்கும், ஏற்புடையதாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மெச்சத்தகுந்ததாகவும் இருக்கும், எல்லாராலும் கொண்டாடப்படும். இவை என்ன பண்ணும், இந்த கர்மாவோட செயல்முறைகளை சிறப்பாக செய்யணும். 1. 2வது, இவை அனைத்தும் பிரகிருத்தியின் நியமனப்படி பிரகிருத்தியினோட சம்பந்தத்தினால தான் இது நடக்கிறது. இதை தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்துறதோ மாற்றுறதோ முடியாது. ஆனால் அதற்கேற்ப நம்ம தனி மனிதன் என்ன பண்ணலாம், தன்னை தயார் செய்து கொள்ளக்கூடும். அதனால் இந்த உலகத்தில் இந்த பிரகிருதி இந்த பூமியில் தோன்றியவை எல்லாம் தோன்றலும் என்ன பசு பட்சி பிராணிகள் எல்லாமே இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால தான், இந்த 3 குணங்களின் அடிப்படைகளால் தான் மாறுபாடுடனமோ மாறுபாடு இல்லாமலோ நடந்து கொள்கிறது. ஸோ அதை என்ன பண்ணணும், தோன்றிவைகள் எல்லாம் இந்த 3 குணங்களின் அடிப்படையாகும், கர்ம வினை பயன் அடிப்படையாகும், இப்படியே நடக்கிறதுன்னு சொன்னால் அதை அடக்கினதால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன, ஒன்றும் இல்லை. யூ ஷுட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு அந்த கரண்ட் எப்படி போகிறதோ கரண்ட்டுக்கு ஏற்ப நீ உன்னுடைய வாழ்வென்ற பயணத்தை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டோம். இங்கே முக்கியமான கருத்து பெருமாள் அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ வாழ்வென்ற பயணம், இப்போ உன்னோட பயணத்தில் இப்போ என்ன சண்டை போடணும், எதிர நிற்க வச்சுருக்கு 18 அக்ஷரோடு சேனை, உங்கள்கிட்ட 7 அவாகிட்ட 11, அவ்வளோ 11 அக்ஷரோடு சேர பெருமாளோட நவகோடி நாராயணரும் கௌரவ சேனையில் தான் சேர்த்து கூட்டிருக்கார் பெருமாள். அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் நடுவில் எல்லாரும் சண்டை போடுறதுக்கு காத்துன்னுருக்கா. இப்போ செய்ய வேண்டிய இந்த க்ஷணத்தில் இந்த நாளில் நீ செய்ய வேண்டிய தொழில் என்ன, உனக்கு சண்டை போடணும். காண்டிபத்தை எடுத்து என்ன பண்ணணும், தயார் பண்ணிட்டு சண்டை போடணும். அப்போ செய்ய வேண்டிய வேலைகளை தவிர்த்துட்டு வேறு ஒரு வேலையை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துட்டா பேட்டில் ஃபீல்டு தான் வரணும், இங்கேருந்து எப்படி தப்பிச்சுன்னு ஓடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. அதனால் உனக்கென்று விதிக்கப்பட்ட செயல் எந்த தருணத்தில் என்னவோ அதை என்ன பண்ணோம், உள்ளார்த்தமாக செய்ய வேண்டும். அதை செய்தால்தான் இந்த கர்மாவிலிருந்து விடுபட முடியும். இது மனதில் கொள் அப்படின்னு சொல்லி பெருமாள் அர்ஜுனனுக்கு இந்த ஸ்லோகத்து மூலமாக விளக்கமாக சொல்லி கொடுக்கார். நமக்கும் தான் அது நல்ல விளக்கமாக இன்றைக்கி புரியுறது. இதனுடைய தொடர்பாக அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்டுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹ.